ஒவ்வொரு காசி யாத்திரைக்கும் தவறாமல் வருபவர் என்கிட்ட பெரும்பாலானவங்க கேட்கிற கேள்விகள்ங்க. இந்த பித்ரு தர்ப்பணத்துக்கு என்னுடைய கணவன் என் கூட இப்ப வரல, அவரால் தொழிலை விட்டுட்டு வர முடியல, நான் மட்டும் தனியா வந்திருக்கேன், நான் பிண்டம் கொடுக்கலாமா? பெண்கள் கேட்பாங்க. தாராளமா கொடுக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் யாராவது இறந்திருந்தால் அல்லது நீங்க வளர்த்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இதுல ஏதாவது இறந்திருந்தா, மீன் இதுல ஏதாவது இறந்திருந்தா நீங்க பொது பிண்டம்னு ஒண்ணு வைக்கலாம். இந்த யாத்திரைங்கிறது சுலபமான காரியம் இல்ல. கூகுள் மேப்ல வழி போட தெரிஞ்சா போயிட முடியாது. சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிஞ்சு பண்ணணும். ஆத்ம பிண்டம் கொடுக்கலாமா? நான் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். ஐயா, நான் கையெடுத்து கும்பிடுவேன். ஐயா, கருவில் கலைந்தாலும் இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே பண்றாங்க. அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாமா? நிறைய பேர் மணிகர்ணிகா காட்டுல போய் இங்க பாருங்க பெண எரியுதுன்னு வீடியோ எடுத்து போடுறாங்க. அது மாதிரி மகா பாவம் எதுவுமே இல்லை. குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். இந்த காசி யாத்திரையை எப்படி பிரிப்போம் அப்படின்னா, விஷ்ணு கஷேத்திரம், சிவகஷேத்திரம், பிரம்மகஷேத்திரம், அதே மாதிரி பித்ரு ருணம், தேவ ருணம், ஆத்ம ருணம். இந்த பித்ரு ருணத்தை தீர்க்கின்ற மகிமை கொண்ட ஸ்தலம் விஷ்ணு கஷேத்திரம் தான். ஆனால் சைவ அடியவர்களுக்கும் விஷ்ணு கஷேத்திரத்துல தான் பலன். சரிங்க, இது என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இதனுடைய ரெஃபரன்ஸ் ஏன் அப்படிங்கிறத நான் காசி விளக்கத்துல நான் சொல்றேன். இது அதற்கு முன்னால நிறைய பேரு என்னுடைய நம்ம யாத்திரைக்கு வரும்போது, நான் ஒவ்வொரு காசி யாத்திரைக்கும் தவறாமல் வருபவன். காசிக்கு ஒவ்வொரு யாத்திரைக்குமே நான் தவறாமல் போகும்போது என்கிட்ட காமனா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், FAQன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி பெரும்பாலானவங்க கேட்குற கேள்விகள்ங்க. இந்த பித்ரு தர்ப்பணத்துக்கு, ஐயா என்னுடைய கணவன் என் கூட இப்ப வரல, அவரால் தொழிலை விட்டுட்டு வர முடியல, நான் மட்டும் தனியா வந்திருக்கேன், நான் பிண்டம் கொடுக்கலாமா? பெண்கள் கேட்பாங்க. தாராளமா கொடுக்கலாம். இல்ல என்னுடைய கணவன் உயிரோட இருக்காரு, அப்படி இருக்கும்போது நான் கொடுக்கலாமா? ராமன் உயிரோட இருந்த போதுதான் சீதை கொடுத்தாங்க. அதனால தாராளமாக பெண்கள் கொடுக்கலாம். அடுத்து, எனக்கு கணவன் இல்லை, நான் மட்டும் வந்திருக்கேன், என்னுடைய கணவர் உயிரிழந்துட்டாரு, நான் மட்டும் வந்திருக்கேன், எனக்கு மூத்த மகன் இருக்கான், அவன் கொடுத்துட்டு இருக்கா ரெகுலரா, நான் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கான இடம் தான் அது. எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கொடுக்குறப்போ, இவங்க குடும்பத்துக்கும் யார் முன்னோர்கள் இருந்தாங்களோ, அவங்க குடும்பத்துக்கும் யார் முன்னோர்கள் இருந்தாங்களோ, இல்ல எங்க அத்தை எங்க பாட்டி இவங்க போனவங்க அத்தனை பேருக்கு அங்க கொடுக்க முடியுமா? ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, பெத்தவங்களுக்கு மட்டும் கொடுத்து வந்துலாம் நினைச்சிருப்பாங்க, சொந்தத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. சொந்தத்துக்கும் சேர்த்து கொடுக்கலாமா? அருமையான கேள்வி சார், நீங்க சிறப்பான ஒரு கேள்வி. பல மக்களுடைய மனதில் இருந்த கேள்வியை கேட்டீங்க. இதுவும் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல ஒண்ணு. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் இணைஞ்சி யாத்திரை வர்றாங்கன்னா, பவித்திரம் யார் அணிகிறார்களோ அவர்கள் தான் கொடுக்க முடியும். இந்த கூட வர்றவங்க ஹெல்ப் தான் பண்ண முடியும். புடிச்சு கொடுக்கலாம், தண்ணி போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். ஆனா அங்க அந்த மந்திரத்தை சொல்கின்ற புரோகிதர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயா, உங்களுடைய 7 தலைமுறையான மூதாதையருடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய மனைவியினுடைய குடும்பத்தின் 7 தலைமுறைக்குண்டான மூதாதையருடைய நட்சத்திரம், கோத்திரம், இது சொல்லணும். இங்க உங்களுடைய அப்பா உயிரோட இருக்காரா இல்லையா அவருக்கு சொல்லுங்க. அடுத்தது அவருடைய அப்பா, முதல்ல ஆண்கள் வரிசையில சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்களுடைய மனைவியர் வரிசையில சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெரியப்பா, சித்தப்பா, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவினுடைய வழி வருவாங்க. அம்மாவினுடைய அப்பா அம்மா, அவருடைய தாத்தா பாட்டி, இப்படி சொல்லிட்டு மாமா மாமி, இது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டுங்க. ஒரு அற்புதமான விஷயம், உங்களுடைய நண்பர்கள் யாராவது இறந்திருந்தால் அல்லது நீங்க வளர்த்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இதுல ஏதாவது இறந்திருந்தா, மீன் இதுல ஏதாவது இறந்திருந்தா நீங்க பொது பிண்டம்னு ஒண்ணு வைக்கலாம்.
இப்போ இதுல ஒரு சின்ன கேள்வி எனக்கும் வரும், நம்ம உறவுகளுக்கு வரும். நட்சத்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 7 ஜனம் பேர் மட்டும் சொன்னா போதுமா? பேர் மட்டும் சொன்னா போதும், கோத்திரம் சொன்னா போதும். ஐயா எனக்கு பேர், என்னுடைய தாத்தாவை தாண்டி எனக்கு பேர் தெரியாது, எனக்கு கோத்திரம் ஒண்ணுதான், இது ஒரு கோத்திரம் தான், மற்றபடி தாத்தாவை தாண்டி பேர் தெரியாதுன்னா அங்க விஷ்ணு ஸ்தலம்ங்கிறதுனால ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பெயரால் அவங்களுடைய மனைவிக்கு வந்து திருமகளின் திருப்பெயரால்னு சொல்லணும். பேர் தெரியாத ஆன்மாவை ஸ்ரீமன் நாராயணனும், பேர் தெரியாத அந்த பெண் வம்சாவளி ஆன்மாவை திருமகள்னு அழைக்கணுங்க. இதுதாங்க முறை. நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மனைவிமார்கள் பெரும்பாலும் அவரோட அப்பா அம்மா அவரோட தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொடுத்துருவாரு, ஆனா என்னோட அப்பா அம்மா என்னோட தாத்தா பாட்டிக்கு யார் கொடுப்பாங்க? கணவன் மனைவி என்றாலே வெவ்வேறு அல்ல, இருவரும் ஒருவரே. உண்மை. அதுதான் குடும்பம். அப்ப கணவனுடைய வம்சாவளி 7 வம்சாவளிக்கு கொடுக்கும்போது, அதாவது அவங்களுடைய மூதாதையர் 7 மூதாதையர்களுக்கு கொடுக்கும்போது மனைவியினுடைய 7 மூதாதையர்களுக்கும் கொடுக்க வேண்டும், 7 வம்சத்தினுடைய மூதாதையர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதுதாங்க முறை, இதுதான் சம்பிரதாயம். இதுவரைக்கும் காசி யாத்திரை போன பல அன்பர்கள் இருக்கலாம், என்னை விட சிறப்பான முறையிலே சில பேர் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கலாம். ஆனால் பல பேர் இந்த விஷயத்தை முதல்ல கேள்விப்படுவாங்க, அல்லது கயால இருக்கிற அந்த புரோகிதர் சொல்லிதான் தெரிஞ்சிருக்கும். நான் அதனாலதான் சொன்னேன், இந்த யாத்திரைங்கிறது சுலபமான காரியம் இல்ல. கூகுள் மேப்ல வழி போட தெரிஞ்சா போயிட முடியாது, சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிஞ்சு பண்ணணும். இதுல உச்சபட்சமா எனக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, ஐயா என்னுடைய பையன் வந்து வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டான், அவன் வந்து ஏதோ ஒரு வேறு இதுல திருமணம் பண்ணிட்டான், அவனுக்கு இந்து தர்மத்தின் மீது துளி கூட நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, என்னுடைய கணவரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், இப்ப எனக்கு யாரு பிண்டம் கொடுப்பாங்க? ஒரு கேள்வி வரும். அப்ப அவங்களா ஒரு ஆப்ஷனை சொல்லி கேட்பாங்க, இந்த ஆத்ம பிண்டம் சுய பிண்டம், நமக்கு நாமே பிண்டம் கொடுத்துக்குது, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்காமே, அது நான் கொடுத்துக்கலாமா? தப்பான விஷயத்த தப்பான தருணத்துல கேட்கறது. இந்த ஆத்ம பிண்டம்ங்கிறது யாருக்குன்னா சாது சன்னியாசிகளுக்கு. ஆமா, அவங்க அதுக்கப்புறம் குடும்பம் நடத்த மாட்டாங்க, இல்வாழ்கள் இருக்க மாட்டாங்க, தனியா போய் சாத்திரத்துல சாவடியில தங்கிடுவாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது. முதல்ல ஆத்ம பிண்டம் கொடுக்குறப்ப அவங்க பேர்ல ஒரு சொத்து சுகம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆத்ம பிண்டம் இன்னும் கொடுமையானது, எதுவுமே இருக்கக்கூடாது. 3 நாளைக்கு மேல ஒரு இடத்துல தங்கக்கூடாது, எவ்வளவு மினிமமா ஒரு ஆடை இருக்கோ அதை உடுத்திக்கணும், அதுவும் காவியா இருக்கணும், அதாவது ருசியான பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. என்னன்னா என்னுடைய மரணத்தை நோக்கி நான் செல்ல போறேன்னு அப்படி இருக்கிறவங்க தான் அது பண்ண முடியும். கொடுமையிலையும் கொடுமை அது. அதை போய் சர்வசாதாரணமா கேட்பாங்க, ஏங்க நான் ஆத்ம பிண்டம் கொடுக்கலாமா? நான் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன், ஐயா நான் கையெடுத்து கும்பிடுவேன், ஐயா அந்த வார்த்தையை கேட்காதீங்க. ஆமா, அது ஆத்ம பிண்டம் கொடுத்துட்டோம்னா அதற்கப்புறம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு சிவனே கதின்னு கிடக்கணும், அவ்வளவுதான். 3 நாளைக்கு மேல ஒரு இடத்துல உறவினர் வீட்டுக்கு போக கூட எதுவுமே பண்ணக்கூடாது, அதான் சொல்லிட்டு சத்திரத்துல இருக்கணும், அவ்வளவுதான். அது சன்னியாச தர்மத்தை கடைபிடிச்சாகணும். அப்ப நான் என்ன சொல்லுவேன், அப்ப என்கிட்ட அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, சரிங்க நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப எனக்கு யார் பிண்டம் கொடுப்பா? நாங்க எங்களுடைய சேலம் SS டிராவல் என்ன பண்றோம்னாங்க, இந்த பிண்ட தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர் புரோகிதர் வந்து பொது பிண்டம்னு அறிவிப்பார்ல, அப்ப நாங்க ஒண்ணு சொல்லுவோம், ஐயா எல்லாரும் ஒண்ணு கேட்டுக்குங்க, சகல ஜீவராசிகளுக்கும் எந்தெந்த ஜீவராசி எல்லாம் வாழ்ந்து மறைந்ததோ அத்தனை ஜீவராசிகளின் ஆன்மாக்களுக்கும் இந்த பொது பிண்டத்தை சமர்ப்பிக்கிறேன்னு கொடுங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்லுவோம். எல்லாரும் கொடுப்பாங்க. அந்த சகல ஜீவராசிகளில் நீங்கள் இறந்து போனாலும் நீங்களும் ஒருவர். அதனால யார் கொடுப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு உங்களுடைய மோட்ச வழியை திறப்பதற்கு ஒரு ஆன்மா நிச்சயம் இந்த உலகத்தில் உதித்தே இருக்கும், பிறந்தே இருக்கும். அதெல்லாம் சும்மா வந்து இந்த உலகத்தில் யார் ஒருவரும் அனாதை அல்ல. எனக்கு யார் இருக்கா அந்த கேள்வியே வேண்டாம். உங்களுக்கு காட்டப்பட மாட்டாது, உங்களுக்கு வெளியிலே தெரியாது. ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் ஆன்மாவாக இருந்து அதை தரிசிப்பீர்கள். ஆன்மாவா இருந்து தரிசிக்கிறதுன்னு ஒரு காரியம் இருக்கு, யாரு கொடுக்காங்கன்ட்டு. இப்ப நம்ம குரூப்ல வர்ற பெரும்பாலானவர்கள் இந்த பொது பிண்டம் சர்வ ஜீவராசிகளுக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கருவிலேயே கலைந்த அந்த உயிர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதாங்க ஒரு முறையான பிண்ட தர்ப்பணம். இது ஒரு அருமையான வார்த்தை, கருவில் கலைந்தாலும் இப்பெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலே பண்றாங்க இல்லையா? ஆமாங்க, அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாமா? ஆமாங்க. இப்ப நீங்களும் நானும் வந்து அமர்ந்திருக்கும் போது என் ஜாதகம் ஒரு ஐயா கிட்ட காட்டினேன், முருகேசன் ஐயா கிட்ட காட்டினேன். ரொம்ப நாளா நான் அவரை பார்க்கணும்னு எண்ணத்துல போட்டு வச்சிருந்தேன்.
அவர் ராஜேஷ் ஐயா கிட்ட அவர் பேசிட்டு இருந்தப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு, ஆனா எதேச்சையாக உங்க இது அலுவலகம் வந்தப்ப நடந்தது. அவர் பார்த்த உடனே இன்னும் 4 பேரான்னு கேட்டார். ஆனா நாங்க 3 பேர் தான். 2 சகோதரி, நீங்க ஒருத்தர் இறந்திருப்பாங்க, கருவிலேயே கலைந்திருப்பாங்க. அது ஜாதகத்திலேயே தெரியும் போது அந்த ஆன்மாவிற்கு அதுக்குன்னு ஒரு ஆன்மா இருந்திருக்கும்ல அந்த கருவுக்குன்னு, அப்ப அதற்கும் பிண்டம் கொடுக்க வேண்டும். அது வந்து பொது பிண்டத்துல கொடுத்துடணுமா இல்ல நம்ம சொல்றப்ப சொல்லிடணுமா? இல்ல, பொது பிண்டத்திலேயே அந்த கருவிற்கும் குடைக்கலாம். அவர் வந்து புரோகிதர் கேட்பார், கருவிலேயே கலைஞ்சிருந்தாலும் இதுல சொல்லணும் பாரு. ஏன்னா நான் வந்து கயால ஒரே புரோகிதர்கிட்ட தான் பண்ணுவேங்க. முன்னாலேயே நாங்க போன்ல சொல்லிடுவோம், ஐயா நீங்க தயாரா இருந்துக்குங்கன்ட்டு. அங்க எப்படின்னா கயா அந்த விஷ்ணுபாதம் திருக்கோயில்ல இந்த பரம்பரை இவங்க இருப்பாங்க இல்லைங்களா புரோகிதர்கள், அந்த முறையில தான் பண்றாங்க. அப்பா தாத்தா அவங்க வழியில வந்தவங்க தான் இருப்பாங்க. அந்த கோயிலோட செயல்முறை அதுதான். இதுல என்னன்னா ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய புரோகிதர்கள் இருக்காங்க. நமக்கு தமிழ் மொழி பேசக்கூடிய புரோகிதரை வச்சுதான் பண்றோம். அவரு யாருன்னா மத்வா பிராமின்பாங்க. மத்வர் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் கோயில் இருக்கு இல்லையா, அதுலதான் மத்வாச்சாரியாருடைய பாரம்பரியம். அந்த மத்வா பிராமின் அவரு தான் வந்து தமிழ் பேசக்கூடிய, அவரு ஃபேமிலியிலேயே இருக்காங்க நிறைய பேர். நான் குறிப்பிட்டு அவர்கிட்ட மட்டும் தான் போவேன். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய மனசு யார் சிறப்பாக செய்கிறார்கள், இப்ப நான் பேசுறதை கேட்டு நான் எந்த அளவு ஞானத்தை நான் பெற்றிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயமா. அப்ப நான் எதிர்பார்க்கிறவர் எந்த அளவு இருப்பார், நான் செலக்ட் பண்றவர். அப்ப அவர்கிட்ட தான் போவோம். அவர் என்னை விட தெளிவாக இதை சொல்லுவார். இப்ப இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய பேர் போதிக்க ஆச்சாரியார் வழியா தான் வரும். இல்ல இதுல நான் வியந்து ரசிச்ச விஷயம், கணவனோட முன்னோர் கொடுக்குறோம், மனைவியோட முன்னோர்கள் கொடுக்குறோம், அப்புறம் அவங்க வீட்டுல ரிலேஷன்ஷிப் யாரு கொடுத்தோம், இதெல்லாம் ரெகுலரா எல்லா ஃபார்மேட்லயும் சொல்றது. இந்த கருவில் அழிந்த குழந்தைக்கும், கருவில் ஏதோ ஒரு காரணத்தில் அழிக்கப்பட்ட குழந்தைக்கும் தரணுங்கிறது ஒரு புது தகவல். ஆமாங்க, தரணும். அதை விட பெரியது என்னங்க, நீங்க இவங்க எல்லாருமே உங்க ரத்த பந்தத்துல வந்துருவாங்க. உங்களுடைய நண்பர்கள்ங்கிறவங்க ரத்த பந்தத்துல வரமாட்டாங்க. அவர்களுக்கும் பொதுப்பிண்டம் கொடுக்கலாம். ரொம்ப நட்பா பழகியிருப்போம், நம்மளுக்கு பல்வேறு கடினமான காலகட்டங்கள்ல கை கொடுத்து உதவி இருப்பாங்க. அவர் ஒரு காலகட்டத்துல இறந்திருப்பாரு. அவருக்கு நீங்கள் பிண்டம் கொடுப்பதும் உங்களுடைய நன்றி கடனை காட்டுவது. செய் நன்றி எந்நன்றி கொன்றாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்ப நம்முடைய நன்றியை காட்டுறது எப்படி காட்டுறது? அவருக்கு பிண்டம் கொடுத்து அவருக்கு மோட்ச வழியை திறந்து விட்டு தானே காட்டணும். அதே மாதிரி நாம வளர்த்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, அப்புறம் மீன். எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர்ல ஒரு தம்பதி எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருங்கியவர்கள். நான் எப்ப சிங்கப்பூர் போனாலும், எப்ப நான் மலேசியா போனாலும் அவங்க கார் எடுத்துட்டு ஓடோடி வந்துருவாங்க, ஐயா அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு. முதலாக என்கிட்ட காசி யாத்திரை வந்தாங்க. அவர்கள் தன்னுடைய மகளாக நினைத்து வளர்த்த நாய்க்குட்டி இறந்துருச்சு. அவங்க என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க, நாங்க வந்து போய் கிரிமேஷன் பண்ணிட்டோம், எரிச்சிட்டோம், அந்த சாம்பல் எடுத்து வச்சிருக்கேன், நான் எனக்கு வந்து நீங்க ஹரித்வார் ரிஷிகேஷுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா, அதனுடைய அந்த சாம்பலை வந்து நான் நதியில தூவி அதுக்கு மோட்சம் கிடைக்கணும். அவங்க அந்த உயிரினத்தை எவ்வளவு மனசுக்கு பக்கத்துல வச்சு பார்த்திருக்காங்க இல்லைங்களா? உண்மை சாமி. நானே ஒரு விஷயத்தை யோசிச்சேன், நம்ம வீட்டுல கூட ஒரு நாய் இறந்திருக்கு, அதுக்கு நம்ம கொடுத்தது இல்லையேன்னு யோசிச்சேன். அப்ப அந்த ஆன்மாவும் ஆன்மாதான். ஆன்மான்னு ஆயிடுச்சுன்னா அது மரமா, செடியா, கொடியா, இல்ல இதா, நாயா, அது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆன்மாதான். அப்ப எல்லா ஆன்மாவுக்கும் கொடுக்கணும். நான் அதனாலதான் சொல்லிடுறேன், சகல ஜீவராசிகளுக்கும், உயிரோடு இருந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் கொடுத்தோம்னாங்க அது என்ன ஆகும்னா நமக்கு பிளஸ்ஸிங்ஸா கன்வெர்ட் ஆகும். அந்த ஆன்மாலாம் தவிச்சிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த தற்கொலை பண்ணிட்டு இறக்குறாங்கல்ல, அவங்களாம் பிரம்ம ராட்சதராக மரத்துல தொங்கிட்டு இருப்பாங்களாம். ஐதீகம் அந்த மாதிரி. அந்த ஆத்மா சாந்தி அடையாது இல்ல? அந்த ஆத்மா சாந்தி அடையாது. அப்ப நீங்க சகல ஜீவராசிகளுக்கும்னா அவங்களும் உள்ளார வந்துருவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு ஆன்மாவிற்கு நீங்கள் மோட்சம் அளித்தீர்களானால் நீங்க தான் அவங்களுக்கு கடவுள். எப்படி நம்ம கயாசுரன் வந்து எல்லாத்துக்கும் மோட்சம் அளிச்சுட்டு அவன் கடைசீட்டுல அவன் எல்லாமே போன பிறகும் அவன் கேட்டது, எப்பா அவன் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்து விடுங்க, அதுதானே கேட்டான். அந்த மாதிரி நாமும் நம்முடைய புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் நாம் இந்த விஷயத்தை பொது பிண்டம்ங்கும் போது சகல ஜீவராசிகளுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோமானால் நம்முடைய புண்ணிய கணக்கு நிறைந்து வழி. இது வந்து கயாசேத்திரம் நம்ம போகும்போதுங்க கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த காசி யாத்திரையில முதல் ருணமான அந்த பித்ரு ருணத்தை பத்தி போதுமான அளவு நம்ம பேசிட்டதுனால, போதுமான அளவு இல்ல, நிறைய பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம். பேசுறதுன்றது வேற, தகவல் கொடுக்குறதுன்றது வேற இல்லையா? நிறைய பயனுள்ள தகவல். எத்தனையோ அடியவர்கள் காசி யாத்திரை போகும்போது இதை பார்த்துட்டு போனாங்கன்னா,
இப்போ சேலம் எஸ்எஸ் டிராவல்ங்கிறது ஒரு நிறுவனங்க. நான் ஏன் முதல்ல சேலம்ங்கிற ஊர் பேரை சேர்த்தேன்னா, எஸ்எஸ் டிராவல்ஸுங்கிற பேர்ல சுமார் 500 நிறுவனங்கள் இந்தியா முழுக்க இருக்கு. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப நம்ம நிறுவனம் வந்து சேலம் எஸ்எஸ் டிராவல்ங்கிற பேர்ல தான் செயல்படுது 20 ஆண்டுகளா. இந்த நிறுவனத்தின் வழியா வர முடிந்தவர்கள் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவங்க வருவாங்க. இயலாதவர்கள் வேறு யாரேனும் மூலமாக போகின்றவர்களும் இந்த ஞானம் பெற்று முறையாக இந்த யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும்னு தான் நம்மளுடைய நோக்கம், நம்ம 2 பேர்த்தோட நோக்கம். நிச்சயமா. அதாவது தனியா போனா கூட அவங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தனியாவே பண்ணா கூட சந்தோஷம் தான். ஆனா செய்யுங்க, அவ்வளவுதானே. ஒரு விஷயத்த முறையா செஞ்சா அதனுடைய பலன் முழுமையா கிடைக்கும். நிச்சயமா. இப்ப 2வது ருணமான தேவ ருணம்ங்க. இந்த தேவ ருணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறைவனுக்கு நாம் செய்த தீங்குகள். நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல கூட ஒரு திரைப்படம் வந்து மிகப்பெரிய பேன் இண்டியா ஃபிலிம் ஆச்சு, காந்தாரா. அதுல ரொம்ப அற்புதமா அவர்களுடைய பூஜை முறைகளையும் அந்த அவருடைய மூதாதையர் செய்த தானத்தை திரும்ப கேட்டதனால் அவர்கள் அடைந்த பலனையும் ரொம்ப அற்புதமா அந்த டைரக்டர் காட்டியிருப்பார். உண்மையிலேயே நான் இந்த இது தொலைக்காட்சி உங்களுடைய சேனல் வழியா அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்முடைய இந்து தர்மத்தை மீட்டெடுக்கக்கூடியதற்கு ஒரு சிறு துளியாவது அவர் உதவி இருக்கிறார். மீட்டெடுக்கிறதுனாங்க இது அழிக்கவே முடியாதது. ஆனா அந்த பூஜை முறைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுபட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிகழ்த்தணும். நாமளும் அதில் ஒரு சிறு துளி. இந்த தேவ ருணம்ங்கிறது இறைவனுக்கு எதிராக தெய்வ நிந்தனைன்னு சொல்லுவாங்க. சரியான வார்த்தை தெய்வ நிந்தனை. கடவுளை மறுப்பதும் அல்லது கடவுளுக்கு எதிரான குற்றங்கள் புரிவதும், கோயிலை இடிப்பதும், பூஜையை கெடுப்பதும், இது எல்லாமே தெய்வ நிந்தனையில வரும். தெரிந்தோ தெரியாமலோ. இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது ஒண்ணு சொன்னேன், என்னுடைய அப்பா பித்ருக்களுக்கு பிண்டம் கொடுப்பதற்கு பொருள் வாங்கிட்டு வான்னு என்ன சொல்லுவார். நான் அதை தவிர்த்துட்டு, ஏன்னா எனக்கு அப்ப தெய்வ இது கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அதனால அதை தவிர்த்துட்டு நான் வேற வேலை பார்க்க போயிடுவேன். அதுவே தெய்வ நிந்தனை தான். ஏன்னா பித்ருக்களும் தெய்வங்கள் தான். நம்ம ஏன் குலசாமி கும்பிடுறோம்? குலதெய்வத்தை ஏன் கும்பிடுறோம்? குலதெய்வமும் நம்முடைய பித்ருக்கள் தானே. அப்ப தெய்வ நிந்தனைங்கிறது பல வழிகளில் நமக்கு சேர்க்கிறது, பாவத்தை சேர்க்கிறது. அப்ப இந்த பாவத்தை தீர்ப்பதற்கான ஒரே ஸ்தலம் காசி. காசி வந்து நாம ஏதோ நிறைய இன்னைக்கு நான் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன், நிறைய பேர் மணிகர்ணிகா காட்டுல போய் இங்க பாருங்க பெண எரியுதுன்னு வீடியோ எடுத்து போடுறாங்க. அது மாதிரி மகா பாவம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா மணிகர்ணிகா மயானம் பல பேரை ஏற்றிவிடும், சில பேரை கீழே தள்ளிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுடைய ஜாதகம் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் முதல்ல மயானத்துக்கே நாம போய் வணங்குறதுக்கான தகுதி இருக்கு. இந்த காசிங்கிறதே ஒரு மகாமயானம். இந்த மகாமயானத்தில் இருக்கின்ற ஈசன் லேசுபட்ட ஆள் இல்லை. அவர் விஸ்வநாதருங்கிற பேருக்கே ஒரு இது இருக்குங்க. என்னன்னா பிரம்மனின் வழியில் வந்த ஒரு மன்னன், அவன் வந்து என்ன பண்றான், ஆதிசக்தியை நோக்கி தவம் பண்றான். அம்மா நீயே என்னுடைய மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேரு தட்சன். ஆதிசக்தி அவனுடைய தவத்திற்கு மெச்சி மகளாக பிறக்கிறாள். தட்சனின் மகளாக பிறந்ததால் அவள் பெயர் தாட்சாயணி. இந்த தாட்சாயணியினுடைய விதி என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பிறப்பதற்கு முன்னே நீ ஈசனைத்தான் கணவனாக அடைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதானே ஆதிசக்தி ஈசனை தானே கணவனாக அடைவாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தட்சனுக்கு செருக்கு மிகுதியால், எதனால அவனுக்கு அந்த செருக்கு வந்தது? ஆதிசக்தியே மகளாக அடைந்து விட்ட எனக்கு ஒரு சுடுகாட்டிலே சாம்பலை பூசி ஆடுகின்ற ஒருவனா மருமகனாக வருவது என்ற செருக்கில், அகந்தையில் அந்த திருமணத்தை நிறுத்த முயற்சிக்க அதனை மீறி விதி வலியது என்ற முறையின்படி ஈசனுக்கும் அம்பாள் தாட்சாயணிக்கும் திருமணம் நடக்க வழக்கம் போல அவர்களை பிரித்து இவர் தட்சன் வந்து தனியா இருக்கார். ஒரு உலக மேன்மைக்காக ஒரு வேள்வியை ஏற்படுத்துறாரு தட்சன். அந்த சமயத்தில் உலகத்தில் 7 லோகத்தில் இருக்கின்ற 30 முக்கோடி தேவர்கள், அனைத்து கடவுளர் எல்லாத்துக்கும் அழைப்பு, ஈசனுக்கு மட்டும் அழைப்பு இல்லை. உண்மையில் அந்த வேள்வியில் முதலாவதாக அழைக்கப்பட வேண்டியவர் ஈசன், சிவபெருமான். சிவபெருமானை அழைக்காம எல்லா சாமிக்கும் அழைப்பு கொடுத்துட்டார். இப்ப தாட்சாயணிக்கு என்ன கோவம்னா, நீ கடவுள்னு சிவபெருமானை மதிக்கலனாலும் சரி, கடவுள்னு நீ அழைக்கலனாலும் சரி, உனக்கு மருமகனா அல்லவா முதல்ல அழைச்சிருக்கணும். அழைக்காதது அவருக்கு மட்டும் ஏற்பட்ட இழுக்கு அல்ல, அவமானம் அல்ல,
எனக்கும் ஏற்பட்ட அவமானம்னு வந்து நீதி கேட்பதற்காக அந்த பூஜையிலே வந்து நீதி கேட்கிறாங்க, அந்த ஹோமத்துல, அந்த வேள்வியில. அப்ப தட்சன் வந்து அங்கும் சிவபெருமானை இழிவுபடுத்தி பேச அந்த கோபத்தை ஆற்ற இயலாமல் தாட்சாயினி என்ன பண்றாங்க, இந்த வேள்வியினுடைய பலன் உன்னை சென்று சேரக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள முடிவெடுத்து விட்டேன்னு அந்த வேள்வி தீல அம்பாள் அந்த தாட்சாயணி குதித்து உயிரை விட்டு, ஆதிசக்தி குதித்து அந்த உயிரை மாய்த்துக்கிறாங்க. இப்ப இதை கேட்டு ஓடி வந்த சிவபெருமான் அந்த வேள்வியில இருந்து அந்த அம்பாளை தூக்குறாங்க, வெறும் கறி கட்டையா தூக்குறாங்க. அந்த கரியான உடல் இருக்கு இல்லையா, கரியான உடல், சாம்பலான உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலின் பெயர் சதிதேவி. அந்த சதிதேவியை தூக்கி அவர் கையில தூக்கினோன்னா தான் அன்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பார்த்த மனைவியை ஒரு கறிக்கட்டையா பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு ஆண்மகனுக்கு? அவர் இறைவனே ஆனாலும் அந்த அன்புக்கு பாத்தியப்பட்டவர். அப்படிப்பட்டவர் அப்படி கறி கட்டையா பார்க்கும்போது பித்து பிடித்து விடுகிறது. ஊழி தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த சதிதேவியை தூக்கி கொண்டு சுழண்டு ஆடுறாரு. அவர் ஆடுற ஆட்டத்துல கடல் பொங்குது, எல்லா பிரளயம் ஏற்படுது. இதை பார்த்து கொண்டிருந்த திருமால் ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கிறாரு, இந்த ஆட்டத்தை தொடர விட்டால், ஊழி தாண்டவம்னா கடைசி தாண்டவம், அது முடிஞ்சதுன்னா முடிஞ்சது, ஊழிக்காலம் அழிவு காலம் வந்துருச்சு. அப்ப இந்த ஆட்டத்தை ஆட விட்டால் முழுமையான அழிவு வந்துவிடும்ங்கிறத கருதி ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவி அந்த சதிதேவியின் உடல், ஏன்னா சதிதேவியின் உடல் கையில இருக்கிறதுனாலதான் சிவபெருமான் அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கார். இதை தாங்க நம்முடைய சுவாமிகள் பாடுறாரு, பித்தா பிறைசூடி பெருமாளே அருளாளா. எந்த தர்மத்திலேயாவது எந்த வழிபாட்டு முறையிலேயாவது இறைவனை பைத்தியக்காரான்னு சொல்றது உண்டா? ஆனா நாம என்ன பண்றோம், பித்தான்னு தான் இறைவன் அழைக்கிறோம் சிவபெருமான. அந்த மாதிரி ஒரு சித்தம் கலங்கி ஆடிக்கொண்டிருந்த பொழுது இவர் அந்த சுதர்சன சக்கரத்தை ஏவி அந்த சதிதேவியின் உடலை 51 பாகங்களா பிளக்கிறார். அந்த 51 பாகங்கள் பூலோகத்தில் பூமியில் வந்து விழுகிறது. அது விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள்னு அழைக்கிறோம். நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, அம்பாள் கோயிலுக்கு, எங்க இது சக்தி பீடம் அப்படிங்கிறாங்க. அப்பனா நீங்க என்ன முடிவு பண்ணிக்கணும்னா, அம்பாளினுடைய அவயங்களில் ஒன்று இங்கே விழுந்திருக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். அதுதான் சக்தி பீடங்கள். இந்த பண்ணிய பிறகும் இந்த மாதிரி உடைச்சி 51 பாகங்களா பிரிச்ச பிறகும் எஞ்சிய மிச்சங்களை அவரு அந்த பித்தம் தெளிவதற்காக அதை தூக்கிட்டு வந்து